ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். வாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லீத்தல் டோஸ். லீத்தல் டோஸை வந்து நம்ம எல்டின்னு வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ லீத்தல் டோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோஸ் அட் விச் இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்ட் டு டை. ஸோ இந்த டோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம யூஸ் பண்ணுற இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் லீத்தல் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஸ்டடீஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ லீத்தல் டோஸுங்கிறது அந்த டோஸில் வந்து நம்ம எடுத்துக்கிற அனிமல் வந்து இறந்து போகிறது தான் வந்து லீத்தல் டோஸ். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் டோஸ் அப்படின்னா ஈடின்னு வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ எஃபெக்டிவ், ஸோ நேம்லேயே இருக்குது. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸோட ட்ரக் வந்து எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டாக்ஸிக் டோஸ். டாக்ஸிக் டோஸை வந்து நம்ம டிடின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ the dose that produces toxic effect in population. ஸோ இந்த டோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அனிமல்ஸ் ஒரு ஹியூமன்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டாக்ஸிக் டோஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TD50. ஸோ TD50 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டோஸ் தட் ப்ரொடியூசஸ் டாக்ஸிக் எஃபெக்ட் இன் ஹாஃப் தி பாப்புலேஷன்ஸ். ஸோ இது வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ட்ரக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட இந்த டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும்போது வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இது ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 பேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் பாதினா 50. ஸோ 50 பேர்த்துக்கு வந்து அந்த ட்ரக் வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து TD50 சொல்கிறோம். ஸோ இப்போ ED15 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டோஸ் தட் ப்ரொடியூசஸ் டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் இன் ஹாஃப் தி பாப்புலேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது இந்த டோஸு ஹாஃப் தி பாப்புலேஷன். அதே மாதிரி தான் 100ல் வந்து 50 பேர்த்துக்கு வந்து டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது இந்த டோஸ் அப்படின்னா இது வந்து ED15 சொல்கிறோம். நெக்ஸ்ட் டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ் வந்து நம்ம DRCன்னு சொல்லுவோம், டினோட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்டாக DRCன்னு சொல்லுவோம். ஸோ டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற டோஸ் ப்ளஸ் அது என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ணுறது தான் வந்து டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ். ஸோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா TD50/ED50, தட் இஸ் டாக்ஸிக் டோஸ் 50%ல ஆஃப் த half of the population divided by effective dose in half of the population தான் வந்து தெரப்பட்டிக் இண்டெக்ஸோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த கிராஃபை நம்ம எடுத்திருக்கோம். நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா நம்ம டோசஸ் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ட்ரக்கை வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் இதுதான் வந்து மேக்ஸிமம் எஃபெக்ட்டு ட்ரக்குக்கு. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் நம்ம ட்ரக்கை வந்து நமக்கு டோஸ் கொடுத்தாலும் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் எஃபெக்ட்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் எஃபெக்ட்டும் இருக்கும் இதில். ஸோ அன்வான்ட் எஃபெக்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் கொடுக்காது. இது பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இது. ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ED50 வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா ஸோ 50% இங்கே இருக்குன்னா இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி ED50 எடுத்துடலாம். ஸோ இதை ED50. ஸோ இந்த பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற டோசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டோஸ் கொடுத்தோன்னா ஒரு ட்ரக் டோஸ் கொடுத்தோன்னா இனிஷியல் டோஸ் கொடுத்தோன்னா உடனே நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்போயுமே ஸ்டார்ட் ஆகாது. டோசஸ் வந்து கொடுக்கதான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எஃபெக்ட் ரீச் ஆகிடும். அதுதான் வந்து மேக்ஸிமம் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து இதை EMAXன்னு கூட நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் எஃபெக்ட் ஆர் EMAX, இல்லைனா இதுதான் ட்ரக்கோட எஃபிகசின்னு கூட சொல்லலாம், இன்னொரு நேம் சொல்லலாம். ஸோ இது வந்து ஹாஃப் ஆஃப் தி இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ED50 வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இதிலேருந்து. ஸோ அன்வான்ட் எஃபெக்ட் அப்படிங்கும்போது நம்ம டோஸ் எக்ஸ்ட்ரா அதிகமாக கொடுக்கும்போது மேக்ஸிமம் எஃபெக்ட் தாண்டி நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு அன்வான்ட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டுக்கும் நம்ம அன்வான்ட் எஃபெக்ட்டுக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கோட சேஃப் மார்ஜின்னு சொல்லுவோம்.
இதுதான் நம்ம ட்ரக்குக்கு ஒரு சேஃப் மார்ஜின் சொல்லலாம். ஸோ பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டுக்கும் அன்வான்டட் எஃபெக்ட்டுக்கும் இதுதான் சேஃப் மார்ஜின் சொல்லலாம் ட்ரக்குக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து வைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரக் வந்து ரொம்பவே சேஃப்னு சொல்லலாம். ஸோ அது வந்து வைடு தெரப்பட்டிக் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ வைட் தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது ட்ரக் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா நேரோவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நேரோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா சேஃப் கிடையாது நம்மளுக்கு. ஸோ நேரோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் சேஃப். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. வார்ஃபாரின், டிஜாக்சின், வான்கோமைசின், ஃபெனடாயின், லித்தியம், அமினோகிளைகோசைட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் இருக்க ட்ரக்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கும்போது நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் பேஷண்ட்டை. பிகாஸ் நம்ம கொஞ்சம் அதிகமாக டோஸ் கொடுத்தா கூட வந்து அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டாக்ஸிக் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஃப் கிடையாது, அந்தளவுக்கு சேஃப் இல்லை. ஸோ வைடர் தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் இருக்க ட்ரக்ஸ் வந்து ரொம்பவே சேஃபு. எந்த ட்ரக்குக்கு வந்து தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சேஃப்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரக்கோட தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சு, மோர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரக் வந்து ரொம்பவே சேஃப்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் therapeutic window. ஸோ therapeutic விண்டோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் பிலோ விச் ட்ரக் இஸ் ineffective and above which toxicity appears அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரக்கு வந்து பிளாஸ்மாவில் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து அதுக்கு கீழே போச்சு அப்படின்னு ineffectiveனு சொல்லுவோம். அதே வந்து ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமான கூட டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். தட் இஸ் நம்மளுடைய டிசையர்டு ரெஸ்பான்ஸுக்கு கீழே போச்சுன்னா அது ineffective, அதே அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து டாக்ஸிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து அதுவும் நம்ம எங்கே பார்க்குறோன்னா நம்ம பிளாஸ்மாவில் பார்க்குறது தான் வந்து தெரப்பட்டிக் விண்டோன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், குளோனின் எடுத்துக்கலாம். குளோனினோட டோஸ் பாருங்கள் 0.2 nanogram/ml அதோட டோஸ். இப்போ பாருங்கள் 0.2க்கு கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டே ப்ரொடியூஸ் பண்ணாது குளோனிடின். அதே வந்து 2 நானோகிராமுக்கு மேலே வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டாக்ஸிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து தெரப்பட்டிக் விண்டோ. அந்த ரேஞ்ச்லேயே அது வந்து மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் நம்ம ட்ரக்கு வந்து பிளாஸ்மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரப்பட்டிக் ரேஞ்ச்லேயே வந்து மெயின்டைன் ஆகணும். சப்போஸ் தெரப்பட்டிக் ரேஞ்சுக்கு கீழே போனுச்சுன்னா எஃபெக்டே இருக்காது. தெரப்பட்டிக் ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து தெரப்பட்டிக் விண்டோ. ஸோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் பற்றி ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஸோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா TD50/ED50. ஸோ இதுதான் வந்து கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லாக் டோஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஆக்சஸில், ஒய் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் டோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ED50 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ED50ங்கிறது எஃபெக்டிவ் டோஸு இன் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ ED50 வந்து பார்த்திங்கன்னா 50% ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ED50 கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ப்ளாட் பண்ணும்போது TD50 அதே மாதிரி தான். இந்த கர்வில் பார்க்கும்போது உங்களுக்கு 50% பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ED50க்கும் இந்த TD50க்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் மார்ஜின்னு சொல்லலாம். சேஃப் மார்ஜின். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடராக இருந்துச்சு அப்படின்னா ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப். இதே வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நேரோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ். இது வைடாக இருந்துச்சுன்னா வைட் தெரப்பட்டிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 1 இருந்துச்சுன்னா ட்ரக் ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்லலாம். எந்த ட்ரக்ஸ்க்கு ஹை தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் இருக்கோ அது ரொம்பவே சேஃபு. நேரோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக் பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது வந்து நம்ம ரொம்பவே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் டோஸ் கொஞ்சம் அதிகமானால் கூட அது டாக்ஸிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வியூ.